எதுக்கு தேர்தல் நடக்குது? ஒரு இடத்தில் தேர்தல் நடக்குது அப்படின்னா, அங்க மக்களாட்சி இருக்குன்னு அர்த்தம். தேர்தல் நடக்கல அப்படின்னா, அங்க மக்களாட்சி இல்லை, சர்வாதிகார ஆட்சி இருக்குன்னு அர்த்தம். இப்ப 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 கள நிலவரம் எப்படி இருக்கு? இந்த சட்டமன்ற தேர்தல் உடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரந்துபட்ட பார்வை. தமிழ்நாட்டினுடைய இருத்தலையே ஒன்றிய பிஜேபி அரசு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, பொருளாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தமிழர்களுடைய அடையாளத்தை கீழடியில் மண்ணை போட்டு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இங்க இருத்தலே ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது, எனக்கான நிதி பகிர்வே இங்க வஞ்சனையாக இருக்கும் பொழுது, எனக்கான இங்க சட்ட உரிமையே பறிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இங்க எது பெரிய ஆபத்து அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணங்களாக மக்களினுடைய அன்றாட போராட்டங்கள், கோரிக்கைகளையும் தாண்டி மாநில உரிமையும், மாநில சுயாட்சியும், பொருளாதார அதிகாரமும் தான் சட்டமன்ற தேர்தலினுடைய இருத்தலை நிர்ணயிக்கக்கூடியது. மக்களாட்சிக்கான அடையாளம் தான் தேர்தல். அந்த தேர்தலையே நீர்த்து போக செய்வோம், வாக்கு உரிமையே பறிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஒன்றிய பிஜேபி அரசு உருவாக்கி இருக்கும் பொழுது, மக்களாட்சியை பாதுகாக்கணும், சர்வாதிகாரத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது தானே இங்க மிக முக்கியமா இருக்கும். சட்டமன்ற தேர்தல்னு ஒண்ணு நடந்தாதானே நீங்க வெற்றிக்கான காரணங்களால நீங்க தீர்மானிக்க முடியும். ஒன்றிய பிஜேபி அரசு இங்க தேர்தலையே நிர்மூலமாக்கணுங்கிற கங்கணம் கட்டிட்டு அலையும் பொழுது, அதை தான் சொன்னேன், இங்க இருத்தலே சிக்கலாக இருக்கும் பொழுது